யாருடா இவன் தெருவில் இருக்கிற நாய்க்கு பிஸ்கட்டை போட்டுட்டு இருட்டான ரோட்டில் விட்டு விட்டு எறிகிற வெளிச்சத்துக்கு நடுவில் நடந்து போய்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? உண்மையிலேயே ஒரு வாரத்தில் நடந்த ஒரு விஷயம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையவே திருப்பி போடுங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். நானும் எதிர்பார்க்கல. அப்படி என்ன தான் நடந்துச்சு சொல்கிறேன். ஒரு நீண்ட நடைப்பயணம் தான் எல்லாத்துக்குமான விடையை தரும். எனக்கு ஒரு தம்பி இருந்தான். பார்க்க என்ன மாதிரியே இருப்பான். மை ட்வின் பிரதர். அவன் போன வாரம் நாங்கள் ஃபேமிலியோடு ஆற்றுக்கு போயிருந்தபோது என்னோடய தம்பி என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போனான். தண்ணியில் இருக்கும்போது ஒரு சுழல் வந்ததில் தண்ணியாக போயிட்டான். எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நீச்சல் தெரிஞ்சவங்க உள்ளே குதித்து அவனை காப்பாற்றுறதுக்குள்ளே அவன் இறந்துட்டான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. எனக்கு தான் நீச்சல் தெரியாத. அவன் என் கூட இல்லைன்னாலும் எனக்குள்ளே அவனை உணர்றேன். அந்த நாய் கூட அவன் பழக்கினது தான். அது அவன் வளர்த்தது. ஆனாலும் அது என்ன அவனை ஏற்றுக்குச்சே. எனக்கு தான் உண்மையை உணர நேராகும் போல். என்னதான் இருந்தாலும் அவனே இல்லைன்னாலும் எங்களோட அன்பானது தொடரக்கூடியது தானே. எல்லாத்தையும் உணர்றதுக்கு ஒரு நீண்ட நடைப்பயணம் தேவைப்படும். இப்போ நான் அதுக்கு தான் போக போகிறேன்.